Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இதில் வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் பொல்யூஷனை பற்றி பார்த்தோம்னா நமக்கு யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐநாவோட சுற்றுச்சூழல் அமைப்பில் வந்து ஒரு சில நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. எப்போது இருந்துன்னா 2022 நமக்கு நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் பிளாஸ்டிக்கோட யூசேஜை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த ஒரு நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது கிட்டத்தட்ட நமக்கு முடியவே போகுது. ஓகேங்களா? முடிஞ்சு நமக்கு சவுத் கொரியாவில் அடுத்த மீட் அப்போ நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி அப்படிங்கிறது சைன் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக பிளாஸ்டிக் பொல்யூஷன் ரிலேட்டடாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு உருவாக்கப்பட்டுச்சு. நம்ம சொன்னோம் இல்லையா, நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த குழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா INCPP அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன் கமிட்டி ஆன் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன் கமிட்டி ஆன் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் சொல்றாங்க. நமக்கு தென்கொரியாவில் நமக்கு 2024 லாஸ்ட்ல வந்து ஒரு மீட் நடக்க போகுது. அங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி வந்து சைன் பண்ண போறாங்க. ஐநாவோட உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து இந்த இடத்துல கையெழுத்திட போறாங்க அப்படிங்கிற தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா ஒரு 2000 குப்பை லாரிகள் அளவுக்கு நெகிழி பொருட்கள், ஓகேங்களா, இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து கடல்ல கொட்டப்படுது, ஆறுகளில் கொட்டப்படுது அப்படின்னு சொல்லி நமக்கு இன்டர்நேஷனல் உலக லெவலில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் பாடிஸ் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனால எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 கோடி டன் அளவுக்கு நெகிழி குப்பைகள்லாம் வந்து நமக்கு நீர்நிலைகளில் கொட்டப்படுறதுனால அந்த எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப பாதிப்படையுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு இந்த நெகிழி பொருட்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டீக்ரேட் ஆகாத ஒரு பொருட்கள். ஓகேங்களா? அப்படியே தான் இருக்கும் நமக்கு. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எக்கோசிஸ்டமும் அஃபெக்ட் ஆகுது, உயிரினங்களும் அந்த இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இந்த என்விரான்மெண்ட்டோட எபிலிட்டியை கம்மி பண்ணுது. எதுக்கான எபிலிட்டியை கம்மி பண்ணுதுன்னா இப்போ நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப என்விரான்மெண்ட் அதுக்கு தகுந்தாப்புல அதனுடைய அந்த ஒரு அமைப்பை மாற்றிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி என்விரான்மெண்ட் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆக விடாம தடுக்கிறதும் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தான். அந்த மாசுபாடு தான் அது பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதனால என்ன சொல்றாங்கன்னா இந்த ஐநா அமைப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐநா அந்த UN என்விரான்மெண்ட் ஏஜென்சி பிளாஸ்டிக் பொல்யூஷனை ஒரு தனி பொல்யூஷனாக பார்க்காம அதை வந்து நிறைய விஷயங்களோட ரிலேட் பண்ணுறாங்க. ஹெல்த்தோட ரிலேட் பண்ணுறாங்க, நமக்கு கிளைமேட் சேஞ்சோட ரிலேட் பண்ணுறாங்க, எக்கோசிஸ்டமோட ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வகையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உலக அளவில் முன்னணி நாடாக நம்ம இருக்கோம். ஓகேங்களா? அதிகப்படியான இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் ஜெனரேட் பண்ணுறதுல இந்தியா வந்து முன்னணி நாடாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே நம்ம 26,000 டன் அளவுக்கு பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். சமீபத்தில் கூட ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம். பெர் கேபிட்டா பிளாஸ்டிக் ஜெனரேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு தனிநபரே 8 கிலோ அளவுக்கு ஜெனரேட் பண்ற அளவுக்கு இருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த நெகிழி பொருட்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை சில அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணி நமக்கு 19 வகையான சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை வந்து தடை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து தடை பண்ணியிருப்போம் நம்ம எப்போனா 2021-22 அந்த காலகட்டத்தில் பிளாஸ்டிக் வேஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ், பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து. ஸோ இப்போ உலக அளவில் பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் எவ்வளோ கோடி வந்து வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம உலக அளவில் பார்த்துட்டோம், இந்தியா அளவுலையும் பார்த்துட்டோம். இதை வந்து இந்த ரீசைக்ளிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஆனால் ரீசைக்ளிங் அப்படிங்கிறது பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அந்த காஸ்ட்டுக்கு மேனுஃபேக்சர்ஸ்லாம் புதுசாக பிளாஸ்டிக்கை உருவாக்கிட்டே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவங்களுக்கு எது லாபகரமாக இருக்கும்னா புதுசாக பிளாஸ்டிக்கை உருவாக்குறது தான் லாபகரமாக இருக்கும். மறுசுழற்சி பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு லாபகரமாக இருக்காதனால நமக்கு பிளாஸ்டிக்கை வந்து பெரிய அளவில் மறுசுழற்சியும் பண்ணாமல் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு பேச்சுவார்த்தைகளை பார்த்தோம்னா பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த INCPP அப்படிங்கிற அமைப்பு வந்து எல்லா நாடுகள்கிட்டையும் நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பலத்த எதிர்ப்பு யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ், எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள்கிட்ட இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிந்தட்டிக் பிளாஸ்டிக் எல்லாமே இந்த ஃபாசில் ஃபியூல்ஸோட பை ப்ராடக்ட் தான், கச்சா எண்ணெயோட பை ப்ராடக்டாக தான் இந்த சிந்தட்டிக் பிளாஸ்டிக் எல்லாமே இருக்கு. அப்போ இந்த சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கை கண்ட்ரோல்
ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அபாலிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களோட எக்கானமி வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த டோட்டல் அபாலிஷனுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இந்த ஒரு ஆர்டிக்கிளில் கொடுத்த விஷயமா இருக்கும். பிளாஸ்டிக் பொல்யூஷனை பற்றி இப்போதைக்கு என்ன உலக அளவில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம உலக அளவில் இவ்வளோ ஜென்ரேஷன் ஆகுது, இந்தியா எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்தியா இவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸையும் நம்ம எடுத்திருக்கோம். இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்னு போட்டு ஒரு 19 வகையான சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை நம்ம பேன் பண்ணி வச்சிருக்கோம். உலக அளவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்டர் கவர்மெண்டல் கமிட்டி ஆன் இன்டர்கவர்மெண்டல் நெகோசியேஷன் கமிட்டி ஆன் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி உலக நாடுகள் கிட்ட எல்லாம் பேசி நமக்கு இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் ஒரு சில எதிர்ப்புகள் வருது. என்ன எதிர்ப்புகள் அப்படின்னா இந்த ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ்ல இருந்து ஒரு சில எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஒரு அமைப்போட தற்போதைய நிலை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கு. ஸோ அடுத்து என்ன மாதிரியான நெகோசியேஷன்ஸ் பண்ணி இந்த ஒரு பிளாஸ்டிக் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண போறாங்க, அது என்விரான்மெண்ட் எப்படி பாதுகாக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த ட்ரீட்டி சைன் பண்றப்ப அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை பார்த்தா தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிகல் இதாக இருந்துச்சு. நமக்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கனால அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.